இது நல்லா முடிச்சோமா? நீங்கள் பிடிச்சி அண்ணா வணக்கண்ணா. ஸ்டாலின் வந்திருக்காங்க. நீங்கள் வந்து சிறப்பாக மீட்டிங் இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எப்படின்னா வந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து மெயினாக வந்து ஒரு சீட் எடுத்து குறைநகர் எழுதி போடுங்க சொல்லிட்டு அங்கே சார் இருந்து அங்கேருந்து ஒரு 10-20 சீட் எடுத்து அங்கே பேசுனாங்க. நீங்கள் அந்த மாதிரி சீட் எடுத்து நீங்கள் போட்டிருந்தீங்களா? உங்களை நீங்கள் உள்ளே இருக்க சொன்ன சீட்டு? இல்லை, நாங்கள் போட்டிருந்தோம். எங்கள் சீட்டு அதில் உள்ளே இருக்குது. உங்களுக்கு நீங்கள் என்ன குறைநகர் சொல்லியிருந்தீங்களோ எங்கள் யூடியூப் சேனல் மூலிமா நீங்கள் சொல்லுங்கள். அதை சார் பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால கண்டிப்பாக சொல்கிறேன். எங்கள் ஊரில் வந்து அமைச்சர் ஓஎஸ் மணியன் வந்து 20 கோடி ரூபாய்க்கு கடலிலிருந்து ஊருக்குள்ளே, அதாவது கடல் நீர் வந்து உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு தடுப்பு சுவர் பண்ணுறதுக்காக இங்கே இருக்கிற ஓஎஸ் மணியன் அமைச்சர் வந்து 20 கோடி ரூபா ஒதுக்கீடு செஞ்சுன்னு சொல்லிட்டு நன்றி நோட்டீஸ்லாம் அடிச்சிட்டாங்க. அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு தீர்மானமாக போட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் இன்னைய நாள் இன்னைக்கு பிப்ரவரி 14 தமிழகத்துடைய தளபதி இன்னைக்கு வர நாள், இந்த நாள் லவர்ஸ் டே எங்களால் மறக்க முடியாத நாள் இன்னைக்கு வாழ்க்கையில். இந்த நாள் வரைக்கும் ஒரு கல் கூட, ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்காத நாள் இன்னைக்கு. அதனால் வந்து அதாவது பொய்யான ஒரு இந்த ஆட்சியே பொய்யான ஆட்சி தான். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி. நீங்கள் என்ன பதவியில் இருக்கீங்க சார்? உங்கள் நேம் சொல்லுங்கள். என்ன ஊர் மெயினாக சொல்லி நான் வந்து என்னோடய பேர் லோகநாதன். என்னோடய ஒய்ஃப் வந்து ஐடிவியில் இருக்காங்க, தகவல் தொழில்நுட்ப. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எழுதி போட்டிருக்கீங்களா? அவங்க தனித்தனியாக எழுதி போட்டுருக்காங்க? அவங்க பேரில் தான் எழுதி போட்டுருக்காங்க. அவங்களும் கொஞ்சம் வந்து நல்லா இருக்கும் பேசணும் சார். பரவாயில்ல இருக்கட்டும். சரி, ஓகே. ஓகே, ரொம்ப நன்றி. நாங்கள் தெற்கு மாவட்டத்துடைய தகவல் தொழில்நுட்ப அணியோடைய மாவட்ட துணை ஒருங்கிணைப்பாளர் காந்திமதி லோகநாதன். காந்திமதி ஒய்ஃபு அவங்க வந்து மனு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் மனு நிறைவேறும் சார். கண்டிப்பாக. தேங்க்யூ. சிறப்பாக முடிஞ்சிருக்குது. ஒரு மீட்டிங் வரதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது. இங்கே ஒரு கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு குறைநகர் சொன்ன பிறகு அங்கேயும் 4-5 பேர் எடுத்து குறைநகர் சொன்னாங்க. பக்காவாக போயிட்டு இருந்துச்சு. நீங்கள் வந்து குறைநகர் சொல்லியிருக்கீங்க? நாங்களும் மனு கொடுத்துருக்கோம் சார். நாங்கள் வந்து நன்னிலம் சட்டமன்ற தொகுதியிலேருந்து வரோம். இன்னைக்கு வந்து என்னோட பிறந்த நாள். தலைவரை பார்க்கணுங்கிறதுக்காகவே வந்து தலைவரை பார்க்கணுங்கிறதுக்காகவே தலைவரை பார்க்கணுங்கிறதுக்காகவே வந்துட்டு இருக்கோம். எங்கள் தொகுதியில் வந்து நிறைய குறைகள் இருக்குது சார். நாங்கள் எங்கள் கிராமங்களில் நிறைய வயல் சம்மந்தமாலாம் வந்து வாய்க்கால் சம்மந்தமாக நிறைய குறைகள் இருக்குது. அதை நாங்கள் வந்து மனுக்களை எழுதி போட்டிருப்போம். எங்கள் கழக தலைவர் வந்து 100 நாளில் நிறைவேற்றி கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் இங்கே தான் இருக்கோம். கன்ஃபார்மாக செய்கிறோம் சார். இது மூலிமா நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். எங்கள் கழக தலைவர் வந்து 100 நாளில் எல்லாத்தையும் செயல்படுத்துவாருங்கிற நம்பிக்கையில் நாங்கள் போகிறோம் சார். நன்றி சார். ஓகே சார், உங்கள் நேம் சொல்லுங்கள். சிறப்பாக முடிஞ்சிருக்குது. ஒரு மீட்டிங் வரதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது. இங்கே ஒரு கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு குறைநகர் சொன்ன பிறகு அங்கேயும் 4-5 பேர் எடுத்து குறைநகர் சொன்னாங்க. பக்காவாக போயிட்டு இருந்துச்சு. நீங்கள் வந்து குறைநகர் சொல்லியிருக்கீங்களா? நாங்களும் மனு கொடுத்துருக்கோம் சார். நாங்கள் வந்து நன்னிலம் சட்டமன்ற தொகுதியிலேருந்து வரோம். இன்னைக்கு வந்து என்னோட பிறந்த நாள். தலைவரை பார்க்கணுங்கிறதுக்காகவே வந்து தலைவரை பார்க்கணுங்கிறதுக்காகவே வந்துட்டு இருக்கோம். எங்கள் தொகுதியில் வந்து நிறைய குறைகள் இருக்குது சார். நாங்கள் எங்கள் கிராமங்களில் நிறைய வயல் சம்மந்தமாலாம் வந்து வாய்க்கால் சம்மந்தமாக நிறைய குறைகள் இருக்குது. அதை நாங்கள் வந்து மனுக்களை எழுதி போட்டிருப்போம். எங்கள் கழக தலைவர் வந்து 100 நாளில் நிறைவேற்றி கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் இங்கே தான் இருக்கோம். கன்ஃபார்மாக செய்கிறோம் சார். இது மூலிமா நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். எங்கள் கழக தலைவர் வந்து 100 நாளில் எல்லாத்தையும் செயல்படுத்துவாருங்கிற நம்பிக்கையில் நாங்கள் போகிறோம் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். ஓகே சார், உங்கள் நேம் சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். நான் வந்து கண்டிப்பாக அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே தெளிவாக தலைவர் அவர்களுடைய ஆலோசனை எப்படி வெட்டாற்றில் ஒரு தடுப்பணை, வெட்டாற்றில் நாகூரிலிருந்து கடம்பூடி வரைக்கும் ஒரு தடுப்பணை வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். கீழ்வேலூர் தொகுதிக்கு சுரங்கப்பாதை அல்லது மேம்பாலம் அல்லது இரண்டில் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கின்றேன். அடுத்து அனைத்து ரயில்களும் எக்ஸ்பிரஸ் ரயிலில் நிற்கிறது கிடையாது. கீழ்வேலூர் வந்து ஒரு சட்டமன்ற தொகுதி. அந்த தொகுதியில் நான் பல முறை மனு கொடுத்துருக்கேன். திருச்சி எஸ்ஆர்மெண்ட்டையும் கொடுத்துருக்கிறேன். ஆனால் இதுவரைக்கும் எந்த பலனும் கிடைக்கவில்லை. உண்ணாவிரதம் இருந்திருக்கின்றோம், ரயில் மறியல் போராட்டம் நடத்தியிருக்கின்றோம். இதுவரை அது நடக்கவில்லை. தலைவர் ஸ்டாலின் அவர்கள், இரும்பு மனிதர் ஸ்டாலின் அவர் வந்தால் நிச்சயமாக நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும். ஏனென்றால் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் என்று சொல்வதற்கேற்ப, கண்ணதாசன் வரிகளுக்கேற்ப கடவுளாக நமக்கு வந்திருக்கின்றார் ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக நம்ம தமிழகத்தை உயர்த்தி காண்பிப்பார்கள், அனைத்து நன்மைகளையும் செய்வார்கள் என்று கூறி நான் கொடுத்த மனுவிற்கு
இது ரசீது வழங்கப்படவில்லை. அந்த ரசீதையும் வழங்குமாறு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நீங்கள் நிறைய சொல்லியிருந்தீங்க, உங்களுக்கு அட்ரஸ் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக நீங்கள் இழந்துட்டேங்கிறீங்க, கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு தேடி வந்து கொடுப்பாங்க. உங்கள் அட்ரஸ் ஒன்றே சொல்லுங்கள் சார். ஆர் புருஷோத்தமன், நல்லாசிரியர், கீழ்வேளூர் இலக்கிய அணி அமைப்பாளர், ஓய்வூதியர் சங்க தலைவர், இன்னும் பல பொறுப்புகள் இருக்கின்றேன். நான் மக்களுக்காக, சமுதாயத்திற்காக இன்றளவும் இந்த வயசிலேயே நான் பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன். அதனால் லயன்ஸ் கிளப்பிலே நான் துணைத் தலைவராக இருந்திருக்கின்றேன். பல நன்மைகளை எல்லோருக்கும் செய்திருக்கின்றேன். பல மாணவர்களை உருவாக்கியிருக்கின்றேன். பல பள்ளிகளுக்கு நான் தென்னை மரங்களையும் மரக்கன்றுகளையும் கொடுத்திருக்கின்றேன். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம் என்ற நோக்கத்திலே நான் அந்த சீரிய பணியை இன்றளவும் செய்து வந்திருக்கின்றேன் என்று கூறி, கலைஞர் பிள்ளைக்கு வாரிசுன்னு சொல்கிறாங்க. அது வாரிசு இல்லைங்க. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர் இவர்களுடைய வாரிசு நமது தளபதி ஸ்டாலின் அவர்கள். அவருடைய கலைஞருடைய பிள்ளை என்று நினைக்காதீர்கள். இந்த மூவருடைய சித்தாந்தங்களையும் மூவருடைய கனவுகளையும் அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நின்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, தேங்க்யூ சார்.